மனோ, நேற்றுக்கு அப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னேன்? ஓஹோ, ஒண்ணு தெரியாது குழந்தை. உங்களுக்கு தெரியாம, உங்களை அறியாம அப்படி ஒரு சம்பவம் நடந்துருமா? சொல்லுங்க மனோ, ஏன் பேசாம இருக்கீங்க? அப்படி நடந்துடுமா? நடக்காது, நடக்க கூடாது. மனோ, ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்களும் உங்க தலையும். கொஞ்சம் இருங்க, வரேன். அப்போ நேற்று ராத்திரி செல்வியும் மனோகரனும் சந்திச்சிருக்காங்க. அந்த பையன் இங்கதான் சுத்திட்டு இருக்கான் போல. என் சமாச்சாரம் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு விடுது. நீயே செய்விட்டு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பழக்க வேண்டாம். நேற்றுக்கு ராத்திரி நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னேன். இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவர் ஆவார், ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தார் தாழ்ந்தவராவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும். கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும். காக்கையை பாரு கூடி பிழைக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும். நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம், தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி,
உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. அப்பா கொஞ்சம் அப்பா, என்னப்பா இது? அந்த கணவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுங்க. என்ன தம்பி, என்ன நடந்தது? இனிமே என்ன நடக்கணும்? நடக்கிறது போதாது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு எனக்கு சொல்ல கொடுத்துட்டே இருக்காரு. என்னால் நிம்மதியா இருக்கவே முடியல. என்னப்பா உங்க தாத்தா தானே? அது உங்களோட இருக்கட்டும், எனக்கு கவலை இல்ல. இனி ஒரு நிமிஷம் கூட அந்த கிழவங்க இருக்க கூடாது. ஆமா,